வணக்கம். இன்று புரட்டாசி மாதம், அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை, சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ நாள். இந்த நாளில் நான் வணங்கும் என் குருநாதர் தமிழ் கடவுள் முருகனின், அதாவது சிவபெருமான் பார்வதி விநாயகப் பெருமான், சிவபெருமான் பார்வதியின் பிள்ளையும் விநாயகப் பெருமானின் தம்பியுமான முருகனுக்கு என்னுடைய இந்த முருகனின் நீதிபதி யூடியூபர் வாழ்த்து மடலாக அற்புதமான பகவானை சீரழி கோவிந்தராஜன் பாடியவை இதோ ஐயாவுக்காக என் வீட்டிலிருந்து முருகனுடைய நீதிபதி வீட்டிலிருந்து இல்லத்திலிருந்து. முத்து திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை, திருவண்ணாமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. ஆ மலைகளில் சிறந்த மலை மருதமலை, மலைகளில் சிறந்த மலை மருதமலை. சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை. ஆகா இதற்கு மிஞ்சி மலையும் இல்லை, ஆகா இதற்கு மிஞ்சி மலையும் இல்லை. இங்கு அவனுக்கு மிஞ்சி இன்னும் பிறக்கவில்லை, இங்கு அவனுக்கு மிஞ்சி இன்னும் பிறக்கவில்லை, பிள்ளை பிறக்கவில்லை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை. அஞ்சிலே பண்டாரம் ஆனவரில்லை, அஞ்சிலே பண்டாரம் ஆனவரில்லை. பெற்ற அப்பனுக்கே பாடம் சொன்ன மகனுமில்லை. அஞ்சிலே பண்டாரம் ஆனவரில்லை. பெற்ற அப்பனுக்கே பாடம் சொன்ன மகனுமில்லை. பிஞ்சிலே பழுத்தாலும் துவர்ப்புமில்லை முருகன், பிஞ்சிலே பழுத்தாலும் துவர்ப்புமில்லை. இனி பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை, பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை. தேவைக்கு மேல் உள்ளதெல்லாம் தெய்வத்திற்கே என்று தேவைக்கு மேல் உள்ளதெல்லாம் தெய்வத்திற்கே என்று திருப்பணி செய்து வரும் தேவனுக்கு, இந்த தேர்வனுக்கு, நீதிபதி குமார தேவனுக்கு, தேவைக்கு மேல் உள்ளதெல்லாம் தெய்வத்திற்கே என்று திருப்பணி செய்து வரும் தேநீதிக்கு, மருதமலை அளவு பொருள் வரணும், மருதமலை அளவு பொருள் வரணும். வளமும் நலமும் இவன் பெறனும், பொங்கும் வளமும் வள 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 நலமும் இவன் பெறனும். இது உங்கள் முருகனிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக இந்த 2025 புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். இந்த வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானுக்கு உகந்த இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று வாரம் ஒரு முறை கோயிலை வழிபடுவது நல்லது என்று அவைப்பாத தமிழ் முதட்டி அவைப்பாட்டியெல்லாம் கூறியுள்ளார்கள். அதே நேரத்தில் குடும்ப நலன் கருதியும் தேசத்தின் ஒரு அக்கறையின் பாசத்தின் கொண்டு ஆன்மீக ஒரு சிறப்புரையை உலகமெல்லாம் பரவச் செய்வதற்காக ஆன்மீக வழிபாடும் குடும்ப நலனும் மற்ற நம்மை சார்ந்த உறவுகளும் இந்த ஊர் உலக மக்கள் அனைவரும் நலமோடு வளமோடு எல்லா மலை வளம் பெற்று காலங்களில் கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளை பெற்று பட்டி வரி பால்பான் வாங்கி நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தை கொடுத்து காப்பாற்றுவதற்காக எங்கு சென்றால் இறை வழிபாடு பண்ண நல்லது என்று கேட்டேன்.
எத்தனையோ பேரிடம் கேட்டதில் மீனாட்சி மெடிக்கல் குமார் அவர்கள் சொன்னார்கள், மாரிசாமி மீனாட்சி மெடிக்கல் குமார் சொன்னார், ஆண்டிவட்டி பகுதியில் முதல்ல சிவனை வழிபடுனாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில். அதே நேரத்தில் விநாயகரை கும்பிடுனாங்க, விநாயகருக்கு விநாயகரை, அப்புறம் இஷ்ட தெய்வம்னு முருகனை கூட கும்பிடு, இத்தனையெல்லாம் கும்பிட்டுட்டு வீரவண்டி இருக்குது, வேலப்பூர் கோயில் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி முக்கியமாக உன்னுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணு, குடும்ப விருத்தமும் நல்லா சித்தியும் ஆகும்னாரு. அதனால் இன்று எப்படியாவது இறைவனின் திருவருளின் துணையை வைத்துக்கொண்டு மடி நிறையா பணத்தை கட்டிக்கிட்டு நான் வாரேன் நீ வாரேங்கிறவங்களாம் வர முடியாது. ஆனால் அந்த பகவான் நீவான்னு கூப்பிட்டவங்க அங்கே போக முடியும், போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற முதல் படையான 6 படையில் முதல் படையான திருப்பரங்குன்றத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய நிலையூர் என்று சொல்லக்கூடிய, அதற்கு பக்கத்தில் கைத்தறி நகரில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே பாதை திருப்பரங்குன்ற வழியாக திருநெல்வேலி இந்த மாதிரி விருதுநகர் மாவட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய தென் பகுதியை செல்லக்கூடிய பக்கத்தில் புரட்சித் தலைவர்